ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் 2000 ரூபா, அதிகபட்ச சம்பளம் ஒரு 20,000 ரூபா இருந்திருக்கும். ஆனா இப்போ குறைஞ்சபட்ச சம்பளம் அதே 2000 ரூபா தான். ஆனா அதிகபட்ச சம்பளம் 2-3 லட்சத்துல போயிட்டு இருக்கு. இந்த ஊரு 2 லட்ச ரூபா வாங்கணும்னு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கு சார். சார், இந்த ஊர்ல எத்தனை பேர் சார் இருப்பாங்க சொல்லுங்க சார்? ஒரு 60-70 லட்சம் பேர் இருப்பாங்க சார். நானா சென்சஸ் கணக்கா சார் கேட்டேன்? இந்த ஊர்ல இருக்கவன் 2 பேர் தான். புரியல? ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாஸாக உள்ள இருக்கவன், ஒருத்தர் ஸ்பென்சர் பிளாஸாக வெளியே இருக்கவன், ஒருத்தர் சத்தியம் தேட்டருக்கு உள்ள இருக்கவன், ஒருத்தர் சத்தியம் தேட்டருக்கு வெளியே இருக்கவன், ஒருத்தர் ஏடிஎம் சென்டருக்கு உள்ள இருக்கவன், இன்னொருத்தர் ஏடிஎம் சென்டருக்கு வெளியே இருக்கவன் நம்ம ஆளு. சார், ஏடிஎம் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? டெபிட் கார்டு வாங்கிட்டீங்களா சார்? ஓம்ல அடைச்சிட்டீங்களா சார்? இதை தூக்கி அதில் போடணுமா சார்? அதை தூக்கி இதில் போடணுமா சார்? சார் 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 பாவம் சார். சார், நான் பரவாயில்ல சார், ஏதோ குரலை சொல்லி வாத்தியார் வேலை வாங்கி பொழைச்சிப்பேன். ஆனா இந்த ஹிஸ்டரி படிச்சவனுங்க, ஜாகிரபி படிச்சவனுங்க, சோசியாலஜி படிச்சவனுங்க, சைக்காலஜி படிச்சவனுங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சவனுங்க, எக்கனாமிக்ஸ் படிச்சவனுங்க செத்தானுங்க. பாவம் சார், ஒரு வாத்தியார் வேலை கூட கிடைக்காது. ரொம்ப கரெக்ட் சார். இந்த வாழ்க்கை, வசதி, சந்தோஷம் இதெல்லாம் எம்பிஏ படிச்சவனுக்கு, எம்சிஏ படிச்சவன், அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிச்சவன், டாக்டருக்கு படிச்சவனுக்கு மட்டும் சார். எங்களுக்கு கிடையாதா சார்? சார், எங்களுக்கு 2000 ரூபாய் பத்தலன்னு சொல்ல சார், பசி பட்டினி கொடுமைன்னு சொல்ல சார், பிச்சை கேட்கல சார். ஆனா இந்த பணம் வாங்குறவனுங்க பண்ற அலப்பறம் இருக்குல்ல சார், தாங்க முடியல சார். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வாழ்க்கை இனி உண்டானான் பாரதி. அதான் சார் நடக்குதுங்க. 2 லட்ச ரூபா வாங்குறானுங்க, 3 லட்ச ரூபா வாங்குறானுங்க, வீடை வாங்குறானுங்க, காரை வாங்குறானுங்க, ரேமன் கிளாஸ் போடுறானுங்க, ஷூஸ் போடுறானுங்க, சென்டப் போடுறானுங்க. டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா சார்? ஆகும் சார். ஆகும். டச் மீ இஃப் யூ ஆர் டேர், டோன்ட் லுக் அட் மை ஃபேஸ், அன்பட்டன் மீ ஹியர் அப்படின்னு பொண்ணுங்க எழுதுனா, அது மார்புல எழுதுனா, ரோட்ல பாவமா போற நம்ம பசங்க தொடணும்னு தோணுமா தோணாதா சார்? தோணும் சார். தோணும். இந்த தமிழ் படிச்சவெல்லாம் அப்ராணி, சாதுவானவன் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. இந்த தாடி வச்சுக்கிட்டு, சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஜோல்னா பைய வச்சுக்கிட்டு கவிதை சொல்ற டொக்கனும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா தமிழ் ஒருவனை சாந்தப்படுத்துவது மட்டுமல்ல, தமிழ் ஒருவனுக்கு ரௌத்திரத்தையும் பழக்கும்.